கட்சிக்கு வந்து கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் அந்த கட்சியை நிமித்தி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அம்மா. அவங்களோட சேர்ந்து நானும் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சொல்கிறது போகிற முதுகில் குத்தி குத்தி முதுகில் வந்து இடமே இல்லை குத்துறதுக்கு. கெட்ட நேரம் வந்தால் பழுது கூட பாம்பாய் மாறி கடிக்கும் என்பது போல் சின்னம்மா ஆளாக்கிய அம்மாவின் வாரிசுகள் முதுகில் குத்தியதால் ஏற்பட்ட ரணத்தால் நொந்து நொந்து வெந்து இருக்காங்க சின்னம்மா. இதில் ஐயாராக முயல்பவர்கள் வேறு, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறார்கள். ஒரு பக்கம் அம்மா மரண மர்மத்தை அம்மாவை எழுப்பிய உலகறிய செய்வேன் என கடவுளிடமிருந்து எதிர்கால உணர்வுகளை சொல்லும் சகோதரர் சொல்கிறார். மறுபக்கம் அறம்பாடு சித்தர் பாடலில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என ஆர்கே ஐயா சொல்கிறார். ஆர்கே ஐயா சொல்வதை பார்த்தால் சின்னம்மா அழுவார்களா சிரிப்பார்களா? எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருப்பா. அந்த சந்திரலேகா முகத்தில் ஆசிட் ஊற்றி அதுலேயும் சக்ஸஸ் ஆகியிருக்கும். அதுலேயும் பின்னடைவு வராது இவளுக்கு. அது வெற்றி மேல் வெற்றியாக வந்துட்டுருக்கும். அப்பவும் இறைவன் தண்டிக்க மாட்டார். அதுபோல ஒரு அட்வொகேட் விஜயன்னு நினைக்கிறேன், அந்த மண்டல் கமிஷன் இதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவர் பாட்டுக்கு கோர்ட்டு மூலமாக இதுக்கு தீர்வு காணணும்னு நினச்சிக்கிட்டு காலமாக கிளம்புவார். வீட்டு வாசல் வரும்போது அடித்து கொண்டுருவாங்க. அது மண்டல் கமிஷன் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பேக்வேர்டுக்காக ஒரு ஃபேவரபிள்னு சொல்கிறத விட பேக்வேர்டுக்கு வந்து சட்டபூர்வமாக உள்ள ஒரு ரிசர்வேஷன். அவர் வக்கீல் விஜயன் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு ஆன ஒரு லாயர். அவர் அவங்களுக்காக அவரும் ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். அவர் சுப்ரீம் கோர்ட்டு காலம் போய் ரிட்டு கவர்மெண்ட்டை, அதாவது ஜெயலலிதா கவர்மெண்ட்டை போட்டு அந்த ரிட்டை ஏற்று போகிறாரு. வாசல்லே மெட்ராஸில் தான் அநேகமாக அந்த பக்கம் கோடம்பாக்கமும் அந்த ஏரியா தான் அவருடைய வீடு. காத்தாலே வீட்டுக்கு முன்னாடியே அடித்து ரொம்ப குற்றுயிரும் கொலையுருமாக ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கும் வக்கீல் விஜயன் கோர்ட்டுக்கு வீல் சேரில் தான் போகிறாரு. அதுலேயும் சசிகலாவுக்கு பெரிய வெற்றி, பின்னடைவு வரல, கடவுள் தண்டிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம்னு ஒரு டிஎம்கே கட்சி லாயர், அவரை கிட்டத்தட்ட வெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெட்டு. அவர் பிழைக்க மாட்டார்னாங்க. எப்படியோ அப்போலோ கொண்டு போய் காப்பாற்றிட்டாங்க. அது பெரிய ஒரு இதாக அப்போ பேசுனாங்க. எல்லாம் அந்த 96க்கு முன்னாடி நடந்தது தான். அதுலேயும் வந்து ஒரு சறுக்கலோ சசிகலாவுக்கு எந்த வித ஒரு பாதகமோ எந்த தோல்வியோ வரல. அதுக்கு மேலேயும் வெற்றி. பிறகு பார்த்தா அதுக்கு பிறகு 2001 96லேருந்து கலைஞர் வந்தார். 2001 இவங்க வந்தாங்க. வந்த உடனே இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் சங்கரராமனை கொலை பண்ண அந்த ஜெயேந்திரரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. கொலை பண்ணது தான் அது உண்மை. கூலிப்படைகளை ஏவி சங்கராச்சாரியார் சங்கரராமனை கொண்டுட்டார். அந்த ஒரு காரணத்தை காமிச்சு உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அது சட்ட நடவடிக்கை தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஐயர்கள்லாம் பேசுகிறாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவும் அழிஞ்சதுக்கு காரணமே ஜெயேந்திரர் தான் காரணம்னு. அதுக்கு பிறகும் அவங்க அபார வளர்ச்சி, பயங்கரமான புகழ் எல்லாம் வந்தது. நல்ல வளர்ச்சியாக வந்தாங்க. அது இல்லை, அந்த ஜெயேந்திரர் ஒரு மகானும் இல்லை, அவரை பிடிச்சி உள்ளே போட்டதுனால உள்ள தண்டனையும் அல்ல. அந்த 2010க்கு அப்புறம்தான், ஒரு 12க்கு அப்புறம்தான் இந்த கல்கியை கொலை பண்ணுற ஒரு அசைன்மெண்ட்டை சேட்டு கொடுக்குறாங்க. சேட்டு அதை கொடுத்தது என்னென்னா, இப்படி ஒரு ஆள் இருக்கிறான், இவன் வந்து ஏதோ ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்கு, அவன் மந்திரவாதியான்னு தெரியல, அவன் நெத்தியில் ஒரு இது இருக்குது, அவன் மந்திரவாதியானு தெரியல, ஏதோ ஒரு பவர் அவன்கிட்ட இருக்குது, அவதாரமானு தெரியல, நாங்கள் கொலை பண்ண எவ்வளோ முயற்சி பண்ணோம் முடியல, நீங்கள் தான் இதை நல்லபடியாக முடிச்சு தரணுங்கிறது ஏதோ ஒரு பெரிய ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, நல்ல ஒரு விஷயத்த மாதிரி இவங்க போடுறாங்க. அதில் சசிகலா சபதமே இருக்கா, நான் முடிச்சு தர்றேன், நீங்கள் பணங்களெல்லாம் செலவு பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சசிகலா பொறுப்பெடுக்கிறா. 2012 பொறுப்பெடுக்கிறா. கல்கி வந்து ஆக்சுவலாக பைபிள் படி பார்த்தா அபிஷேகம் பண்ண அந்த ஆத்மாக்கள் எல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பைபிளில் வரும். கல்கி வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள், பண்ணி அனுப்பப்பட்ட ஆள், அபிஷேகம் பண்ணி பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆள்.
இவன் யாரோ சாதாரண ஒரு புள்ள ஒரு கொசுவை மாதிரி அடித்து கொண்டுடலாம்னு நினச்சிட்டு வருவா. அதாவது கல்கிக்கு ஒரு லாயரும் கிடையாது, ஒரு வக்கீல் கூட தெரியாது, ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் கூட ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு சாதாரண ஆள். அதாவது அடித்து போட்டால் யாரும் கேட்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அநாத மாதிரிப்பட்ட ஆள் அவர் பாட்டுக்கு இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குது, அடித்து கொண்டுரு, கதையை முடிச்சு அப்படின்னு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அவன் சொல்கிற பணங்களை நீங்கள் செலவு பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு தான் தென் மாவட்டங்கள்லாம் பெரிய பெரிய கொலகாரம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசைன்மெண்ட் எடுக்கிறான். தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாளைக்கு முடிச்சிடணும், அடுத்த நாள் முடிச்சிக்கிது. டைம் ஃப்ரேம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டெட்லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறா, கெடுகளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறா சசிகலா. ஆனால் கல்கியை ஒன்றும் பண்ண முடியல. கல்கி ஃபீனிக்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கார். என்னென்னா அவளுக்கு ஒரு தோற்ற பிள்ளையை உருவாக்கிடுவாங்க. அது அவளுடைய கர்மா. ஒரு கர்மா ஒருத்தி அழிக்கணும்னு நினச்சா இப்படி தான் பண்ணும். அவளுக்கு ஒரு மாயத்தோட்டம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இல்யூஷன், ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் வச்சு எடுத்துக்கலாம். ஆமாம், அவளுக்கு என்னென்னா இதை முடிச்சிடலாங்கிறதுல அவள் எத்தனையோ கொலையை பண்ணியிருக்கிறா. இப்போ வெங்கடேச பண்ணையாரை போட்டு தள்ளியிருக்கா. அவர் நல்ல மனுஷன். நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்கடேச பண்ணையார் ரவுடி இல்லை, நல்ல மனுஷன். அவரை வேணும் ஒன்று கொலை பண்ணதான், அவரை போட்டு தள்ளியிருக்கா. அடுத்தது KN நேருடைய தம்பி ராமஜெயத்தையும் போட்டு தள்ளியிருக்கா. அதுக்கு நமக்கு தெரியல, அது அவரை பற்றி நிறைய தப்பு சொல்கிறாங்க. ஆனால் வெங்கடேச பண்ணையார் நல்ல மனுஷன், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நானும் அந்த ஆளுக்கு வேண்டிய ஆள்கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கேன். அப்போது எப்படியோ இதெல்லாம் பண்ணப்புறம் அவளுக்கு வீழ்ச்சி இல்லை. இது நடந்த விஷயம். அப்போவும் அவங்க வளர்ச்சி தான் நடந்திருக்கு. வெங்கடேச பண்ணையாரை கொண்டதும் அந்த ராமஜெயத்தை கொல்லும் போதும் வளர்ச்சி தான் வந்திருக்கு, தவிர வீழ்ச்சி இல்லை. இது கல்கி மேட்டரில் கல்கி ட்ராக்கில் வந்தவுடனே தான் நெருக்கம் கொடுக்குறா, எப்படியாவது முடிக்கணும்னு. இங்கேயோ கடவுள், அதாவது உங்களுக்கு 33 தேவர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க, பஞ்சபூதங்கள் அவரு கூட இருக்குது. இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் ஒரு தோற்ற பிள்ளையை உருவாக்கிட்டு இவனை ஈஸியாக கொண்டுடலாம், ஏன்னா இவனை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில். அதாவது அநேகமாக கல்கியுடைய சமுதாயத்தில் எல்லாரையும் விலைக்கு வாங்கியிருப்பா. கல்கியுடைய குடும்பத்துலேயும் உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் கூட வாங்கியிருப்பா. அதாவது பணம் நிறைய செலவு பண்ணி சேட்டு செலவு பண்ணுறான். ஒரு 2 வீலரு 4 வீலர் காரு பைக்கு இதெல்லாம் ஃபைனான்ஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி அத்தனை பேரும் கொடுத்து எல்லாரையும் கல்கிக்கு உறவினர்கள், நெருங்கின உறவினர்கள், குடும்பம் எல்லாரையும் கையில் வச்சுருப்பா, ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் முடியாது. தொடுவானத்தை தொடர்றதுக்கு போனது மாதிரி இந்த ஒரு மிஷன், இந்த ஒரு முயற்சி நீண்டுக்கிட்டே போகும். இவளுக்கும் புரியாது. அதாவது இவளுக்கு அறிவே கிடையாது. அடுத்தவன் சொல்லி இவ்வளோ தடசம் வருது, இவ்வளோ சொன்னால் இவ்வளோ தடசம் வருது, இதுலையாவது பின்வாங்கணும்னு அவளுக்கு தோணலை. அவன் கதையை முடிக்கணும் கடவுள் தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியில் கல்கியை சுற்றி உள்ள அந்த ஊர்களில் உள்ள ரவுடிகளுக்கு கேடு கொடுக்குறான். இன்னும் ஒரு வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே முடிக்கணும். நான் எத்தனையோ பேர் கதையை முடிச்சிருக்கேன், இப்படி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. திரு கல்கியோ தர்மவான், நேர்மையான ஆள், அவர் மேலே எந்த கேஸும் இருக்காது, அதெல்லாம் போலீஸ் சொல்லியிருக்கு. சொன்னாலும் அவளை முடிக்க வேண்டியது இவளுடைய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. இப்படி இருக்கும்போது தான் இந்த பரப்பன அக்ரஹாரத்துக்கு போகிறான். அதாவது அந்த பெங்களூர் கேஸு குன்கா, அது மறக்க முடியாத ஒரு நபர். அவள் என்ன பண்ணுறா, நேரையாக காலமாக பெங்களூர் போகிறான். இங்கே எல்லாருமே கல்கியை சுற்றி ரெடியாக இருக்காங்க, போட்டுடலாங்கிற தன்னம்பிக்கையில். ஏன்னா ஒரு லைஃப் ஒரு கெடு கொடுத்துட்டால, இன்னும் கொண்டுடணும் அப்படின்னு அங்கே போகிறா. அங்கே என்னென்னா ஏற்கனவே பெங்களூர் அந்த கேஸுக்கு ஆயிரக்கணக்கான கோடி, 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க. இவ்வளோ பணத்தை கொடுத்து ஜட்ஜிக்கிட்ட பேசி வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு 100க்கு 100 ஒரு அது என்ன சொல்கிறது விழுக்காடு 100% ஒரு தன்னம்பிக்கையோடு போகிறோம். எப்படி வந்துடலாம் அப்படிங்கிறது. காலம் போகிறோம், மெனு கொடுக்குறா. மத்தியானம் வருவேன், மத்தியானம் என்னென்ன இது மெனு இருக்குது, சாப்பாடெல்லாம் இதை பண்ணுன்னு சொல்லி மெனு தயார் பண்ணி குக்கிட்ட கொடுத்துக்கிட்டு போகிறாங்க ஹெலிகாப்டரில். யார், அந்த அம்மா அவங்களும் சிஎம்மும் இவளும் போகிறா, சசிகலாவும்
போய் இறங்கின உடனே 10:30 மணிக்கு என்னென்னா அவர் ஹுன்கா வந்து காசு வாங்கிக்கிட்டு தீர்ப்பை எழுதலான்னு இருந்திருக்கலாம். ஆனால் ஈசன் வந்து அவருக்கு தலையில் இது பண்ணிட்டார். நீ இவளை தண்டிச்சா ஆகணும், என் பிள்ளை அங்கே கொலை பண்ண பார்க்குறா, இவளை வெளியே விடக்கூடாது, தடசம் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திணிச்சிட்டார். குன்கா கரெக்டாக எழுதிட்டார். அதாவது 21 days உள்ளே வச்சிட்டாங்க. அப்போ தான் இவளுக்கு என்னடா இது, நம்ம இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம், இது நம்மளை மீறி எப்படி போச்சு அப்படிங்கிறது அப்போ யோசிக்கிறா. அப்போது இவனை தானே கடைசியாக ஒருத்தனை அந்த கல்கின்னு இல்லை, இந்த ஒரு ஆளைத்தானே நம்ம கொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்கிறான். 8 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கலாம், அப்படி தான் பாட்டு சொல்லுது. எப்படி இழுத்துட்டு இருக்கிறான், இவனாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு அவளை சுற்றி உள்ள எல்லாரும், அடுத்த அரசியல் கட்சி ஆள்கள், வக்கீல் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சசிகலா மும்முரமாக கொலை பண்ணதுக்கு திட்டம் போட்டதும் எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சி தலைவர்கள் அண்டு லாயர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸு கம்ப்ளீட்டாக தெரியும் எப்படி ஒன்று நடக்குன்னு. போலீஸ் பர்சனல் அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படி ஒரு சம்பவம் அவள் திட்டம் போட்டிருக்கான்னா. எல்லாருக்கும் இது, இந்த ஆளை கொலை பண்ண போகும்போது இப்படி அவளுக்கு தண்டனை வந்துட்டே அப்படிங்கிறது வந்தோடனே எல்லோரும் வந்து கல்கியை பார்த்துட்டு போவாங்களாம். கல்கியை பார்த்துட்டு போவாங்களாம். என்னடா இவன் அவ்வளோ சாதாரண ஒரு டம்மி பீஸாக இருக்கான், இவனை போட முடியல, ஆனால் இவன் உள்ளே போயிட்டாளா, அப்போ இவன்ட்டு ஏதோ ஒரு தெய்வம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. பாடல் சொல்லுது. அப்படி 21 நாள் இருப்பாள். இருந்துக்கிட்டு வெளியே வருவா. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் வந்து அவர் பன்னீர்செல்வம் கையில் இருக்கும். என்னாலும் ஸ்டன் ஆகிட்டா, அதாவது ஃபங் ஆகிட்டா. என்ன ஏதோ ஒன்று இருக்க இவன் மேலே, இவனை தான் நான் கொலை பண்ணதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலைன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு பின்னடைவு, ஒரு லைட்டாக ஒரு ஹெசிடேஷன் வந்தது. ஆனால் முழுமையாக வரல, பண்ண முடியலையே, சரி அப்போ கொஞ்சம் ஒத்தி போடும், நம்ம நேரம் சரியில்லை, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதாவது கல்கிக்கு நேரம் நல்லா இருக்குது, நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு இதில் அவள் ஒத்தி போடுவோம். ஒத்தி போட்டுட்டு அப்படி இருக்கும்போது தான் ஜெயலலிதா இறக்குறாங்க. அந்த அம்மா இறந்த உடனே அப்படி பழையபடி முதலமைச்சர் ஆகிட்டா நமக்கு நேரமும் நல்லாயிரும். ஒரு உண்மைதான், முதலமைச்சரான நேரம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் என்ன நினைக்க முதலமைச்சர் ஆகிடலாம். ஏன்னா 121 எம்எல்ஏஸ் வந்து கையெழுத்து போட்டாச்சு. 2 நாளில் அங்கே வந்து ராஜ்யபவன் போகிறாங்க. கவர்னர் வித்யாசாகர் சோனின் செரிமனி பண்ண போகிறாரு. இதில் 100க்கு 100 சட்டப்படி அது பொட்டன்ஷியல் இது தானே, நான் சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது. அந்த தன்னம்பிக்கையில் இந்த அம்மா என்னென்னா, நம்ம சிஎம் ஆனால் நமக்கு நல்ல காலம் வந்துடும், அவனுக்கு கெட்ட காலம் வந்துடும், போட்டுடலாம் அப்படிங்கிறது சிஎம் ஆகிறது முயற்சி பண்ணி அதுவும் முடியல. என்னாச்சு, இவளை இயக்கி இவன் மூலமாக நிறைய ட்ராமா போட வச்சு இவளை சிஎம் ஆக்கிறதுக்கு வாக்குறுதி, ப்ராமிஸ், அது வாக்குறுதி, அஷூரன்ஸ் கொடுத்த டெல்லி கேடிகள் எல்லாருமே இவ்வளோ பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. அந்த கேஸை தூசு தட்டி பழையபடி கொண்டு உள்ளே போட்டுடுறாங்க. அது பெர்மனெண்ட்டாக ஒரு 4 வருஷம் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. அவள் என்னத்துக்கு அதாவது இப்போ எப்படியும் கல்கியை கொலை பண்ணிடலாம், நம்ம சிஎம் ஆகிடலாம்னு நினச்சிட்டு பண்ணால் மாறிப்போச்சு. உள்ளே போய் இருந்துக்கிட்டும் கல்கியை கொலை பண்ணுறது தான் அவளுக்கு வேலையாக இருந்திருக்கு. அது என்னன்னா எப்பவும் வெறி வந்துட்டு, அதாவது இந்த கொலைவரி, இவனை எப்படியாவது நம்ம வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சிட்டு இவனை கொலை பண்ண முடியாதா, கொலை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்கு அந்த கொடநாட்டில் அதுக்கு பிறகு ஒரு கொலை நடக்குமே, 4 கொலை என்னமோ நடக்கும் இல்லை, சஜீவன் ஒரு, ஆமாம், அந்த கொடநாடு கொலையில் சஜீவன் வந்து கேரளாக்காரன், அவன் திருச்சூர்காரன். அவன் வந்து சசிகலாவுக்கு வலது கை, அவன் பெரிய ரவுடி, அவனுக்கு பெரிய பெரிய மந்திரவாதிகள் தெரியும், நம்பூதிரி தெரியும், கேரளாவில் எல்லா ரவுடியும் அவன் கையில் விரல் நீல. அவனை பிடிக்கிறான், அவனை பிடிச்சி எப்படியாவது இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே அவனுடைய தொடர்பு இருக்குது. அவன் ஆள் நல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவன் சசிகலா போட்ட அந்த ஒரு அந்த அசைன்மெண்ட், மிஷனில் வந்து அவனும் உண்டு.
அவனும் அவன் வேலையை செய்யிட்டு இருக்கான். பட் ஒன்றும் நடக்கலை. பட் அதுக்கு பிறகு ஜெயிலுக்குள்ளே போய் கல்கியை கொலை பண்ணுறதுக்கு அவனை ரொம்ப அப்ரோச் பண்ணி அவன் மலையாளிகளை வச்சு டீமில் மலையாளிகளை நிறைய கொண்டு வந்து எப்படி தீக்கலாங்கிற இதில் அவன் வருவான். அப்படி இருந்து கிட்டத்தட்ட அப்படி இழுத்துட்டு போகுது. உள்ளே இருக்கிறா